வணக்கம்ங்க. இன்றைக்கி நம்ம காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலில் நாம் பார்க்க போகிறது வாழைத்தண்டை சப்பாத்தி கூட சேர்த்து சாப்பிட்ற மாதிரி எப்படி சுவையாக செய்கிறது அப்படின்றது தான். இது சப்பாத்திக்கு மட்டும் இல்லைங்க, சாதத்து கூட சேர்த்து சாப்பிடவும் அவ்வளோ சுவையாக இருக்கும். நீங்களும் செய்தீங்கன்னா அடிக்கடி இந்த காம்போவை செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன். இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் அதில் மோர் கலந்துக்கிட்டாலும் சரி, இல்லை நான் எலுமிச்சை சாறு கலந்துக்கிறேன். அதே போல் எலுமிச்சை சாறு கலந்துக்கிட்டாலும் சரி, ஒரு ஸ்பூன் எலுமிச்சை சாறு, கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துருங்க. நம்ம இந்த வாழைத்தண்டு நறுக்கு சேர்க்கறது இதில் கருத்து போகாமல் இருக்கிறதுக்கு. அதனால் நீங்கள் மோர் இல்லைன்னா இது போல் செய்துக்கலாம். வாழைத்தண்டு மட்டும் இல்லைங்க, இப்போ நாம் செய்ய போகிற இந்த ரெசிப்பியை வாழைப்பூவையுமே ஒரே மாதிரி நீங்கள் செய்யலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை வாழைப்பூ வாழைத்தண்டு ரெண்டுத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தும் செய்யலாம். ரொம்ப சுவையாக இருக்கும். வாழைத்தண்டு மேலே மடல் மடலாக அந்த மட்டைகள் இருக்கும். அதெல்லாம் கிடையாதுங்க இந்த கிழங்குல. சும்மா மேலே அந்த ஷைனிங்காக இருக்கும் பாருங்கள், அந்த மட்டை மட்டும் தான் இருந்தது. அதை எடுத்துட்டால் உள்ள கிழங்கு தாங்க. நல்ல ஒரு கிழங்கு மாதிரியே இருந்துச்சு, நார் நாராக கிடையாது. வாழைத்தண்டு எப்போதுமே கொஞ்சம் அடிப்பகுதியாக தண்டாக இருந்தால் அந்த கிழங்கு தன்மை நல்லா இருக்கும், மாவு மாதிரி இருக்கும். சிலது நாராகவே இருக்கும். அதை நாம் இது போல் நறுக்கி சமைக்க முடியாது. நம்ம எப்படி செஞ்சாலும் நரநரன் தான் இருக்கும், நறுக்கு நறுக்குன்னு இருக்கும். அது சாறு எடுக்கிறதுக்கு தான் சரி வரும். இப்போ இந்த மேலே அந்த மட்டைகளை எடுத்துகிட்டு இது போலங்க ரவுண்டாக கொஞ்சம் ரொம்ப மெலீஸாக நறுக்கி எடுத்துக்கணும். நான் அருவாமனையில் தாங்க நறுக்குவேன். உங்களுக்கு இப்போது கத்தியில் நறுக்கி காட்டுறேன். அருவாமனையில் நறுக்கும் போது இன்னும் சுலபமாக வரும், எனக்கு அது பழகிடுச்சுன்றதுனால. இப்போ இந்த ஒரு 1/4 இன்ச்சுக்கு குறைவாக அந்த திக்னஸ் இருக்கணுங்க இந்த ரவுண்டாக நறுக்கிறதுல. அது 2 பக்கமும் நார் இருக்கும். அந்த நாரை நம்ம அப்படியே விரலில் சுற்றிக்கிட்டு இது போல் எடுத்துடணும். இந்த முறையில் நம்ம வாழைத்தண்டை நறுக்கி சுத்தம் செய்து பொடிசாக நறுக்கும்போது கொஞ்சம் கூட அதில் நார் இருக்காது. நிறைய பேர் நார் இருக்குன்றதுக்காகவே வாழைத்தண்டு சமைக்க மாட்டாங்க, அந்த நாரை முறையை எடுக்க தெரியல. இல்லை இது க்ளீனிங் ப்ராசஸ் செய்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டே நிறைய பேர் வாழைப்பூ வாழைத்தண்டு செய்ய மாட்டாங்க. ஆனால் வாரத்தில் ஒரு முறையாவது வாழைப்பூ வாழைத்தண்டு கண்டிப்பாக நம்ம உணவில் சேர்த்து தாங்க ஆகணும். அவ்வளோ நன்மைகள் நம்ம சிறுநீரகத்திற்கு இது கொடுக்குது. அதனால் முடிந்த வரைக்குமே இதை சேர்த்து சமைச்சி சாப்பிட பாருங்கள். இப்போ பாருங்கள், அந்த ரவுண்டெல்லாம் ஒரு 8-10 சேர்த்து எடுத்து 2ஆக நறுக்கிட்டு இது போல் எவ்வளோ சன்னமாக உங்களால் நறுக்க முடியுமோ, எவ்வளோ மெலிசாக நறுக்க முடியுமோ அவ்வளோ மெலிசாக நறுக்கிடுங்க. அது போல் நறுக்கி எடுக்கும் போது பாருங்கள், ஒன்று தனித்தனியாக அப்படியே வரும் இந்த துண்டுகள். அதில் நார் தன்மையே இருக்காது. இதுக்கப்புறமா நாம் சமையல் செய்யும் போது அவ்வளோ சுவையாக இருக்கும். நம்ம வாயில் அந்த நாரெலாம் சிக்கிறது அப்படி எதுவுமே இருக்காது. இதை மறுபடியும் ஒரு அலசிடுங்க. இப்போ நம்ம தண்டு எப்படி வாங்கினாலுமே சும்மா அப்படியே அவிச்சோன்னா எவ்வளோ நேரம் அவிச்சாலும் அந்த கிழங்கு மாதிரி மிருதுவாக வெந்து வர்றது ரொம்ப குறைவு தாங்க. அந்த நறுக்குன்ற மாதிரி தான் நிறைய தண்டுகள் இருக்குது. அதனால் நான் எப்போவுமே வாழைத்தண்டு இது போல் சமைக்கும் போது ப்ரெஷர் குக் பண்ணிடுறது உண்டு. ஒரு 5-6 விசில் தாராளமாக வைக்கலாம். நீங்கள் உங்களுடைய வீட்லேயே சில தண்டுகள் எடுப்பாங்க, வீட்லேயே மரம் இருந்துச்சுன்னா அது நல்லா சாஃப்டாக இருக்குன்னா நீங்கள் அப்படியே நேரடியாக அவிக்கலாம். இப்போது நான் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி 1/2 கப்பு பாசிப்பருப்பு ஊற வச்சுருக்கிறேன். இதை கண்டிப்பாக பாசிப்பருப்பு சேர்த்து செய்யும்போது தான் சுவையும், இன்னொன்று அதோடைய ஆரோக்கியத்தன்மையும் நமக்கு நல்லாவே கிடைக்கும். இதுக்கு ஒரு இஞ்சி பூண்டு ஒரு 2 ஸ்பூன் அளவில் தட்டி வச்சுருக்கிறேன். ஒரு 1/2 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் தட்டி வச்சுருக்கேன். நீங்கள் பெரிய வெங்காயம் நறுக்கி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நமக்கு ஒரு 5-6 விசில் விட்டுட்டு வாழைத்தண்டு நல்லாவே வெந்துருச்சு. இது குழையெல்லாம் குழையாதுங்க, நல்லா வெந்திருக்கும். நம்ம வாயில் போட்டு பார்த்தோன்னா அப்படியே சாஃப்டாக இருக்கணும். சிறிய ஒரு நறுக்குன்னு இருந்தால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, மென்று சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். அந்த தண்ணியை அப்படியே வடித்து மிளகு உப்பு கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து சூப் மாதிரி குடிச்சிடலாம். இந்த சிறுநீரக பிரச்சனை, சிறுநீரக தொற்று, இந்த குத்தல், எரிச்சல், நிறைய பெண்களுக்கு இந்த பிரச்சனைகள் உண்டு. வாழைப்பூவாக இருக்கட்டும் வாழைத்தண்டாக இருக்கட்டும் அந்த தண்ணியை எடுத்து குடிங்க. ஏன்னா வாழைத்தண்டு நேரடியாக சாறு எடுத்து தினசரியும் நம்ம குடிச்சிட முடியாது. ரொம்ப உடம்புல இருக்கிற நீர்ச்சத்தை வெளியேற்றும், நம்மளை வீக்னஸ் ஆக்கும். சிறுநீரக கற்கள் இருக்கிறவங்களுக்கு அது ஒரு மருந்து. ஆனாலும் வாரத்தில் ஒரு நாள் அப்படி தான் குடிக்கலாம். ஆனால் உணவில் இது போல் சேர்த்துக்கிட்டு வரும்போது நிறைய வித்தியாசம் நமக்கு தெரியும். அதனால் இது போல் உணவில் அடிக்கடி சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு வானொலி சூடு பண்ணி ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு, இது தேங்காய் எண்ணெயில் செய்யும் போது ரொம்ப சுவையாக இருக்கும். கொஞ்சம் கடுகு, உளுத்தம்பருப்பு, பச்சை மிளகாய் வாசனை தான் கூட்டுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். கண்டிப்பாக பச்சை மிளகாய் சேருங்க காரத்துக்கு ஏற்றப்போ. பச்சை மிளகாய் வதக்கிட்டு நம்ம இடித்து வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துடலாம். வெங்காயத்து கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து அந்த வெங்காயம் கண்ணாடி பதம், ஒரு பாதி அளவுக்கு கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிடுங்க. இப்போ நாம் தட்டி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு 2 ஸ்பூன் அளவுக்கு தாராளமாக இதில் சேர்க்கலாம். சேர்த்துட்டு இதையுமே ஒரு பச்சை வாசம் போகிற அளவுக்கு கிண்டிடலாம்.
இந்த பச்சை வாசனை போன உடனே நாம் அவிச்சு வச்சுக்கிறோம் இல்லைங்களா வாழைத்தண்டு, அந்த வாழைத்தண்டு எடுத்து இது கூட சேர்த்துடலாம். இப்போது இது மட்டுமே இதோடைய டேஸ்ட் கிடையாதுங்க. இதில் நாம் அரைச்சி ஒரு மசாலா சேர்க்க போகிறோம். அது போல் சேர்க்கும்போது மட்டும்தான் இந்த வாழைத்தண்டு கூட்டு நீங்கள் விசேஷங்களில் சாப்பிடுவீங்க. சில பேர் வந்துட்டு இந்த ஹோட்டல்ஸில் அது ரொம்ப சுவையாக இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது போல் சாப்பிட்றவங்களுக்கு நீங்கள் இது போல் ஒரு முறை செய்து பாருங்கள், பாராட்டு உறுதி. இப்போ வாழைத்தண்டை ஒரு கிளறிட்டு நம்ம ஊற வச்சுருக்கிற பாசிப்பருப்பு, அந்த ஊற வச்ச தண்ணீரோடையே சேர்த்துருங்க. தண்ணீர் எவ்வளோ தூரம் உங்களுக்கு தேவைப்படும், உங்களுடைய பாசிப்பருப்பு அவியறதுக்கான அளவு. பெரிய பெரிய பாசிப்பருப்புன்னா சீக்கிரமாக வெந்துருங்க. இது வந்து நாட்டு பாசிப்பருப்பு, கொஞ்சம் நேரம் எடுத்து வேகும். அதே மாதிரி ரொம்ப குழையெல்லாம் குழையாது, நல்லா அப்படியே மலர்ந்து வெந்து வரும். அதனால் இந்த பருப்பு ஒரு தண்ணி ருசி இருக்கும். நான் இது கொஞ்சம் கூடுதலாக தான் தண்ணீர் தேவைப்படும், நான் சேர்த்துக்கிட்டேன். இப்போ தான் நம்ம உப்பு சேர்க்கணும். வாழைத்தண்டுக்கு உப்பு அதிகமாக இழுக்காது வெங்காயம் மாதிரி. அதனால் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு, ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள் மூடி போட்டு அதை மிதமான தீயில் வேக விடுங்க. நடுவில் கிண்டி விடுங்க. ஏன்னா அந்த தண்ணி வந்து வத்திடக்கூடாது. கிண்டி விட்டு அடிப்பிடிக்காமல் நம்ம பார்த்துடணும். இப்போ ஓரளவுக்கு பாதி வெந்துருச்சு. இப்போ நம்ம அரைக்க போகிற மசாலா தான் இதுக்கு சுவை கொடுக்க போகிறது. 1/4 கப்பு தேங்காய் துருவல், ஒரு 6லேருந்து 7 சின்ன வெங்காயம், ஒரு காஞ்ச மிளகாய். இது காரம் இருக்கும், அதனால் நான் ஒரு மிளகாய் சேர்த்துக்கிறேன். உங்களது காரம் இல்லைன்னா 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு 10 மிளகு. நான் மிளகுக்கு பதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் சேர்த்துட்டேன். அவ்வளோதாங்க. இது கூட ஒரு அரை ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்து அரைக்கலாம், ரொம்பவே நல்லா இருக்கும். அரைச்சிட்டு அதை இப்போ நாம் இதில் சேர்த்துற போகிறோம். எனக்கு பாருங்கள், பருப்பெல்லாம் வெந்து நீரெல்லாம் வற்றிடுச்சு. இந்த நேரத்தில் இந்த மசாலாவை சேர்த்துடலாம். இந்த மசாலா சேர்த்த பிறகு தான் இந்த வாழைத்தண்டு கூட்டோடைய சுவையே உங்களுக்கு தெரியும். அது வரைக்கும் நீங்கள் என்ன தான் பருப்போடு சேர்த்து கூட்டு நீங்கள் தாளித்தாலும் அந்த சுவை வரவே வராதுங்க. கண்டிப்பாக செய்து பாருங்கள். கடைசியாக ஒரு 2 பச்சை மிளகாய் கீரி போட்டு மூடி வைங்க. அந்த மனம் அதில் இறங்க அவ்வளோ ஒரு சுவை இருக்கும். அந்த மிளகாயும் சேர்த்து சாப்பிடலாம். உடல் எடை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க, மலச்சிக்கல் இருக்குது, இல்லை சர்க்கரை அளவு குறைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல ஒரு உணவு. சப்பாத்தி கூட ஏன் இதை சேர்த்து சாப்பிட்றோன்னா, சப்பாத்தி நம்ம உடம்புக்கு உஷ்ணத்தை கொடுக்கும். ஏற்கனவே நம்ம உஷ்ணத்தோடைய பகுதிகளில் தான் வாழ்ந்துட்டுருக்குறோம். அதனால் சப்பாத்தி கூட இது போல் வாழைப்பூ, வாழைத்தண்டு, நீர்க்காய்கள் கூட்டு சேர்த்து சாப்பிட்றது ரொம்ப நல்லது. மசாலா கறி, தக்காளி தொக்கு, உருளைக்கிழங்கு சாப்பிட்றத விட இது போல் சாப்பிடலாம். சப்பாத்தி கூட பேலன்ஸ்டு டயட்டாக இருக்கும். நாங்கள் ஸ்கூல் காலங்களில் எங்கள் அம்மா எங்களுக்கு சப்பாத்தி கூட வாழைத்தண்டு கூட்டு, பீட்ரூட் பொரியல் இதை கொடுத்தா மட்டும்தான் நல்லா எடுத்துகிட்டு போவேன். அந்த அளவுக்கு வந்து இந்த காம்போ பிடிக்கும். வாழைத்தண்டு கூட்டு வைக்கும் போது இது போல் வத்தக்குழம்பு, மிளகு குழம்பு, இது போல் மருந்து குழம்புகளுக்கு அட்டகாசமாக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி வேப்பம்பு குழம்பு வச்சுருக்கிறேன், ரொம்ப சுவையாக இருக்கும். அதே போல் இதுவரையும் சப்பாத்தி கூட இது போல் செய்து சாப்பிடாதவங்க கண்டிப்பாக இதை பார்த்து இதே முறையில் செய்து பாருங்கள். இந்த வாழைத்தண்டு கூட்டுக்காகவே உங்கள் வீட்டில் ஒரு பாராட்டு உறுதி. வாழைத்தண்டு கூட்டு பிடிச்சிருந்தால் நம்ம காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நன்றி.